கர்மயோகம் என்ற 3வது அத்தியாயத்தை இந்த 3 நாள் பேசுவதற்கு விஷயமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். கர்மயோகத்தை பற்றி நம்ம பகவத்கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் முகமுறையாக சில விஷயங்கள் பார்க்கலாம். நம்முடைய இந்து தர்மம், சனாதன தர்மம் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக சிலவற்றை சொல்லி இருக்கின்றது. நம்முடைய மதம், இந்து தர்மம் நமக்கு கற்றுக் கொடுப்பது. ஆனால் இன்றைக்கி சொல்கிறாங்க, எங்கள் மதம் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதனால் நாமும் சொல்லுவோம் எங்கள் மதமும் எங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குன்னா. அப்புறம் எங்கள் தமிழ் மொழியும் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கு. மதம் மட்டும் இல்லை, 2 ஒன்றா தான் இருக்குது. இந்து மதமும் தமிழ் மொழியும் சொல்கிற விஷயங்கள் ஒன்று தான். அதனால் அது நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று 4 விஷயங்களை சொல்லி இருக்கின்றது. தர்ம, அர்த்த, காம, மோட்சம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அது தமிழ் மொழி எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறது என்றால், அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4க்கும் புருஷார்த்தம் என்று பெயர். புருஷன்னா மனிதன், ஜீவனால் விரும்பப்படக்கூடியது. ஒவ்வொரு ஜீவனாலும் விரும்பப்படக்கூடிய விஷயம் இதுதான். இந்த 4 மற்ற எவ்வளவோ லட்சியங்கள் நமக்கு இருக்கலாம். எல்லா லட்சியங்களும் இந்த 4க்குள்ளே வந்துவிடும். அதனால் எல்லாவற்றையும் தொகுத்து முறைப்படுத்தி 4ஆக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அதையே தான் நம்முடைய தமிழ் நூல்களும் அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லுகின்றன. திருக்குறளை பார்க்கிறோம், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். வீடு என்பது அறத்துப்பாலே துறவரவியல்ல சேர்த்து சொல்லி இருக்கின்றார். அதனால் தனியாக வீட்டுப்பால்னு வைக்கல, அது அறத்துப்பாலுக்குள்ளேயே இல்லறம், துறவரம்னு பிரித்து சொல்லி இருக்கின்றார். இந்த 4 லட்சியங்களுள் 2 லட்சியம் சாத்தியமான லட்சியம், அதாவது நாம் அடைய வேண்டியது என்று இருக்கக்கூடியது, அடைய வேண்டிய இலக்கு. இன்னும் 2 சாதனமான லட்சியம். அல்ல, லட்சியம் 4, அந்த 4 2ஆக பிரிக்கலாம். சாதனம், சாத்தியம், சாதனம்னு பிரிக்கலாம். அறம், பொருள், இன்பம், வீடு என்பதில் இன்பம், வீடு என்பது தான் சாத்தியம், உண்மையான லட்சியம். அதற்கு சாதனமாக இருக்கிறது அறமும் பொருளும். தண்ணீர் பாருங்க. சரி, அறம், பொருள், இன்பம், வீடுல இன்பம், வீடுங்கிறது சாத்தியம், லட்சியம், நம்ம அடைய வேண்டியது. அதை அடைவதற்கு நமக்கு என்ன தேவையோ அது அறம், பொருள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அறம், பொருளை கொண்டு இன்பம், வீட்டை அடைகின்றோம். இந்த இன்பம், வீடு அப்படின்னு 2 லட்சியம் சொன்னாலும் உண்மையிலே 2ம் ஒன்று தான். அதனால் லட்சியங்கிறது இன்பம் தான்.
நாம் விரும்புகின்ற இன்பம், எல்லா ஜீவர்களும் உலகத்தில் எப்படி இருக்க விரும்புது? சந்தோஷமாக இருக்க விரும்புது. அந்த இன்பங்கிறது தான் எல்லா ஜீவர்களுடைய லட்சியமும். ஆனால் அந்த இன்பம் 2 விதமாக இருக்குது. வரையறைக்குட்பட்ட ஒரு இன்பம், வரையறைக்குட்பட்ட இன்பம், வரையறை இல்லாத இன்பம், வரையறைக்குட்பட்ட சிற்றின்பம் அல்லது வரையறைக்குட்படாத முழுமையான இன்பம் பேரின்பம். அந்த பேரின்பம் தான் வீடு என்று சொல்லப்படுகின்றது. அல்ல, இன்பங்கிறது தான் நம்முடைய லட்சியம். அந்த இன்பம் 2 சிற்றின்பமாகவும் பேரின்பமாகவும் இருக்கின்றது. வரையறைக்குட்பட்டு இருக்கிற பொழுது சிற்றின்பம்னு சொல்கிறோம். எந்த வரையறையும் இல்லாமல் பூர்ணமாக இருக்கிற பொழுது பேரின்பம்னு சொல்லுகின்றோம். ஆனால் இந்த இன்பம் என்பது தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. நாம் ஜீவர் மனிதர்கள் நாமும் அதைத்தான் விரும்புகின்றோம். அந்த சிற்றின்பத்தை அடைவதற்கு பொருள்ங்கிறது சாதனமாக இருக்குது. அதில் சிற்றின்பங்கிற லட்சியத்தை அடையிறதுக்கு பொருள் என்பது நமக்கு தேவை. பணம் என்பது, பொருள் என்பது நமக்கு தேவை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா தெளிவாக சொல்லியிருக்கிறார். எந்த காலத்துலேயும் அதான், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அதனால் இந்த உலக இன்பம் நமக்கு பூர்ணமாக வேண்டும் என்றால் அதற்கு பொருள் தேவை. அதனால் இன்பங்கிற லட்சியத்தை அடையிறதுக்கு பொருளுங்கிறது சாதனம். ஆகவே சாதனமும் ஒரு லட்சியமாக சொல்லப்பட்டிருக்கு, பொருளுங்கிறதும் ஒரு லட்சியமாக சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே பொருளுங்கிறது நேரடியான லட்சியம் கிடையாது, இன்பங்கிறதா லட்சியம். பொருளுக்கு இன்பத்திற்கு சாதனமாக இருக்கிறதுனால பொருளும் லட்சியமாக சொல்லப்பட்டிருக்கு. வேலைக்கு போகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம். பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு? பணத்துக்காகவா? பணத்தை வைத்து கொண்டு எல்லா பொருள்களும் வாங்க முடியும். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், மற்ற வாழ்க்கை வசதிகள் பொருள்கள்லாம் வாங்கிறதுக்கு பணம் தேவை. பணமே நமக்கு குறிக்கோள் கிடையாது. பணத்தின் மூலமாக பொருள்களை சேர்க்கிறதுங்கிறது குறிக்கோள். அப்புறம் பொருள், அந்த பொருள் எதுக்கு? பெரும் பொருளுக்காகவா? அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகத்திற்காக. அதனால் சுகங்கிறதா லட்சியம். அது பொருள்கள் மூலமாக வருங்கிறதுக்காக பொருள்களை சேர்க்கிறோம். அந்த பொருளுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக பணத்தை சேர்க்கிறோம். அதனால் இந்த பொருளுங்கிறது ஒரு சாதனமான லட்சியம். அதன் மூலம் சாத்தியமாகக்கூடிய சித்தமாகக்கூடிய லட்சியம் இன்பங்கிறது. அல்ல, சுருக்கமாக சொன்னால் நமக்கு தேவை இன்பம் என்பது தான். அந்த இன்பம் எப்படி இருக்கு? கடவுள் உலகத்தில் இன்பத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இயற்கையாகவே கொடுத்திருக்கிறார். பார்க்கறதுக்கு அழகான காட்சிகளை, நல்ல காட்சிகளை கொடுத்திருக்கிறார். கேட்பதற்கு நல்ல சப்தங்களை கொடுத்திருக்கின்றார். அதுக்கப்புறம் நுகர்வதற்கு நல்ல வாசனைகளை, மலர்கள் இதிலிருந்து நல்ல வாசனைகள் வருது, அதை கொடுத்திருக்கின்றார். அப்புறம் நாக்கு சொல்லவே வேண்டாம், சாப்பிட்றதுக்கு விதவிதமான பழங்கள், கீரைகள், காய்கறிகள், அப்புறம் அதை நம்ம வேக வச்சு மசாலாலாம் போட்டு வெரைட்டியாக பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே சாப்பிட்றதுக்கு நல்ல பொருள்கள், உணவுப் பொருள்களை கொடுத்துருக்கிறார். ஸ்பர்ஷ சுகத்துக்கும் நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக ஜீவர்கள் நமக்கு உடல்களையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிறதுக்கு இன்பத்தை தரக்கூடிய பல விஷயங்களை பகவான் படைத்திருக்கிறார். அதை நல்ல விதமாக அனுபவிக்கிறதுக்கு நல்ல அவயவங்கள், உறுப்புகளும், கண்ணு, காது, மூக்கு, நாக்குன்னு இந்த பஞ்ச இந்திரியங்களை பகவான் கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் இந்த இந்திரியங்களை வைத்துக்கொண்டு, உடலை வைத்துக்கொண்டு இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம். மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் இது பொதுவாக இருக்கின்றது. கடவுள் இந்த ஜீவர்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக உலகத்தை படைத்திருக்கிறார். அவ்வளோ, நமக்கு லட்சியம் சந்தோஷமாக இருக்கிறது. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருள்களும் இங்கே இருக்குது. அதை அனுபவிக்கிறதுக்கு நல்ல உடலும் மனமும் கடவுள் கொடுத்திருக்கின்றார், அதுவும் இருக்கு. அதனால் நம்ம இவைகளை பார்க்கிறோம், கேட்கிறோம். இதை வைத்துக்கொண்டு உலகத்தை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சுகமானது அது புறத்தில் இருக்கக்கூடிய பொருளை சார்ந்து இருக்கிறதுனால, இந்த பஞ்சபூதங்களை சார்ந்து இருக்கிறதுனால
அவைகளுக்குள்ள மாறுபாடு வருகின்ற பொழுது அல்லது ஏற்றத்தாழ்வு வருகின்ற பொழுது அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்திலையும் ஏற்றத்தாழ்வானது இருக்கின்றது, மாறுபாடானது இருக்கின்றது. நம்ம மழை குறைவாக இருக்குது இந்த வருஷம் பார்க்குறோம். சில வருடங்களில் மழை அதிகமாக பேஞ்சு அல்லது சில பகுதிகளில் மழை அதிகமாக பேஞ்சு அதுவே ஒரு துன்பமாக ஆகின்றது. மழை இல்லைன்னா அது ஒரு துன்பமாக ஆகின்றது. அதனால் இந்த இயற்கையில் மாறுபாடு என்பதை பார்க்கிறோம். அது நல்ல விதமாக போய்கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஒரே மாதிரியான தன்மை உடையதாக இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் வருகின்றன. அதனால் நமக்கு இன்பம் மட்டும் இல்லை, இன்பத்தோட துன்பமும் வருகின்றது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலக விஷயங்கள் அது மாறுபடக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் நாம் அதிலிருந்து சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு நிறைய பொருட்களை சேர்க்க வேண்டியது இருக்கின்றது. குளிர் வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு நல்ல உடை வேணும், நல்ல தங்குற இடம் வேண்டும், அதெல்லாம் தேவை இருக்குது. அப்புறம் உணவு முதலானவைகளை சார்ந்து நம்மளுடைய உடல் இருக்குது. அதனால் உணவு முதலானவைகளை உற்பத்தி பண்ணுறதும் அதை தேவையான அளவு நம்ம சேர்த்து அதை உண்டு இன்பத்தை அனுபவிக்கிறதும் இருக்குது. அதனால் இந்த உடல் சுகம்ங்கிறது புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை சார்ந்ததாக இருக்கின்றது. பொருள்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகத்திலையும் நமக்கு ஏற்றத்தாழ்வானது வருகின்றது. அதுக்கப்புறம் இந்த புறத்தில் பொருள்கள் மட்டும் இல்லை, நம்ம சுற்றி நிறைய உறவுகளும் இருக்குது. நிறைய உறவுகளும் இருக்குது. ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு ஆதரவாக இருக்கின்றார். அந்த உறவுகள் மூலமாகவும் நமக்கு இன்ப துன்பங்கிறது வருகின்றது. இப்போ நம்ம வாழ்க்கையில் இன்பமாக இருக்கணுங்கிறது லட்சியம். அதுக்கு தான் உலகத்தை கடவுள் படைத்திருக்கிறார். இந்த ஜீவர்களுக்கு உடல்களை கொடுத்திருக்கின்றார். இதை வைத்துக்கொண்டு எல்லா உயிர்களும் சுகமாக இருக்குது, மனிதர்கள் நாமும் சுகமாக இருக்கின்றோம். ஆனால் இந்த பொருள்கள் மட்டும் போதுமானதா நம்ம சுகமாக இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் பொருள் இருக்குது அப்படி தான் நினைக்கிறான். இன்றைக்கி படிக்கிறோம், எதுக்குண்ணா பணம் சம்பாதி, நல்ல வேலைக்கு போகிறதுக்காக படிக்கிறோம், அறிவுலருக்காக படிக்கிறேன், நல்ல பெரிய வேலைக்கு போகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா. அதனால் படிப்போட விஷயமே அப்படித்தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டே அப்படித்தான் இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த பொருள் சார்ந்த கல்வி தான் பிரதானமாக இருக்கின்றது. ஏன்னா நிறையா பொருள் சம்பாதிச்சா சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ நம்மை சுற்றி நிறைய பொருள்கள் இருக்கிறதே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா? நம்ம சுற்றி நிறைய உறவுகள் இருந்தாலே மகிழ்ச்சி சந்தோஷம் வந்துடுமான்னு. சந்தோஷம் நம்ம விரும்புகிறது, அதற்கு பொருளை சேர்க்கிறோம், அதற்கு உறவுகளை சேர்க்கிறோம். இந்த பொருளும் உறவும் இருந்தாலே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா, இருக்க முடிகிறதா அப்படின்னு பார்த்தா அதில் கூடுதலாக ஒன்று சேர்க்க வேண்டியது இருக்குது. பொருள் மட்டும் இருந்தால் போதாது, பொருட்கள் மட்டும் இருந்தால் போதாது. அந்த பொருட்கள் நல்ல பொருட்களாக இருக்கும். அது முக்கியமான நல்ல பொருட்களாக இருக்க வேண்டும். சுற்றி உறவுகள் மட்டும் இருந்தால் போதாது, அந்த உறவுகள் நல்ல உறவுகளாக இருக்க வேண்டும். அங்கே தானே பிரச்சனை வருது. மாமியார்னா இல்லை மருமகள்னா, மாமியார் மருமகள் எப்படி இருக்கணும்? மாமியார் இருக்காங்க, மருமகள் இருக்காங்க, இல்லை மாமனார் இருக்காங்க, மற்ற உறவுகள்லாம் இருக்குது. இல்லை அம்மா அப்பா குழந்தைகள்னாலே நல்ல அம்மா அப்பாவாக இருந்தால் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்குது, நல்ல குழந்தைகளாக இருந்தால் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்குது, நல்ல மாமியார் மருமகளாக இருந்தால் சந்தோஷமாக இருக்குது. மாறி இருந்தால் எது சந்தோஷத்தை தரும்னு சேர்த்தோமோ அதுவே துக்கத்துக்கு காரணமாக ஆகிவிடுகிறது. அதனால் நல்ல மனைவி நல்ல கணவன், அது ஒரு நல்ல மனைவியா, நல்ல கணவனா, நல்ல குழந்தைகளா, நல்ல உறவுகளா. அப்போ இந்த உறவுகள் பொருட்கள் இருந்தால் மட்டும் போதாது, அவைகள் நல்லவையாக இருக்க வேண்டும். நல்ல அந்த நல்லங்கிறத சேர்க்க வேண்டியிருக்கு. அதான் முக்கியமான. நல்லங்கிறது இருந்தால் தான் அது இன்பம். நல்லங்கிறது இல்லை என்றால் அதுவே பெரும் துன்பமாக ஆகிவிடுகிறது. ஆட்சியிலே நல்ல ஆட்சினா, நல்ல ஆட்சி இருந்தால் நாடு நல்லா இருக்கும், இல்லைனாக்கா கஷ்டம்தானே, குடிமக்களுக்கு கஷ்டம். இப்போ இந்த நல்லங்கிறது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களில் நம்ம பார்க்க வேண்டியது, சேர்க்க வேண்டியது உறவுகளுக்குள்ளேயும். சரி, இந்த பொருட்கள் உறவுகளெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லாவே இருக்குது. அப்படி இருந்தாலும் நமக்கு அது சந்தோஷத்தை கொடுத்துருமா அப்படின்னாக்கா, நமக்குன்னு அனுபவிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய இந்த உடம்பு இருக்கே, அது இருந்தால் போதாது, அதுவும் நல்லதாக இருக்கணும்.
அது அது முக்கியமானதாக இருக்குது. நல்லா நிறைய பணம் இருக்குது, எல்லாம் எது வேணாலும் என்ன பொருள் வேணாலும் சாப்பிட்றதுக்கு வாங்கலாம். ஆனால் உடம்பு நல்லா இல்லைன்னா, உடல் நல்லா இல்லை, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, இல்லை வேறு என்னெல்லாம் நோய் இருக்குன்னாக்க அந்த பொருள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியுமான்னு அனுபவிக்கிறதுக்கு முடியலையே. கஷ்டப்பட்டு பொருளை சம்பாதிச்சார், உடம்பு சாப்பிடாமல் தூங்காமல், அதான் சாப்பிடாமல் தூங்காமல் இரவும் பகலும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நிறைய பொருளை சேர்த்துட்டார். ஆனால் பொருள் வந்தது என்ன ஆச்சுன்னா உடல் நலம் போனது, வெல்த்து வந்தது, ஹெல்த்து போச்சுன்னா. அப்போ ஒரு காலத்தில் ஏழையாக சாமானியனாக இருக்கிற பொழுது உடம்பு ஆரோக்கியம் இருந்தது, சாப்பிட்றதுக்கு பொருள் இல்லை. இப்போ எல்லா பொருளும் இருக்குது, ஆனால் சாப்பிட்றதுக்கு உடம்புல ஆரோக்கியம் இல்லை. உப்பு இல்லாமல் சாப்பிட வேண்டியது, உப்பு இல்லாமல் சாப்பிட வேண்டியிருக்கு, சர்க்கரை இல்லாமல் சாப்பிட வேண்டி இருக்குது. அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்போ அது பொருள் இருந்தால் போதாது, பொருட்கள் நல்ல பொருள்களாக இருந்தால் மட்டும் போதாது, நம்முடைய உடம்பு நல்ல உடம்பாக நல்ல ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம சுகமாக இருக்க முடியும். அதற்கப்புறம் இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் போதுமானா, பொருளெல்லாம் நல்லா இருக்குது, உறவுகள் நல்லா இருக்குது, நம்ம உடம்பும் நல்லா இருக்குது, ஆனால் இது மட்டும் போதுமானா அதற்கு உள்ள, ஏன்னா உடம்பு ஒரு ஜடமாக தான் இருக்குது, உடம்பை பயன்படுத்தக்கூடியதாக உள்ள ஒரு ஆள் இருக்கிறான், உள்ள ஒரு மனசு இருக்குது. அந்த மனசு நல்ல மனசாக இல்லை என்றால், மனது நல்லா இல்லைன்னா நல்ல உடம்பு இருந்தும் நல்ல உறவுகள் இருந்தும் சந்தோஷம் இருக்குதான்னு அது இல்லையே. மனசு நல்லா இல்லைன்னா நல்ல மனைவி இருக்காங்க, அன்பான மனைவி இருக்காங்க, பொருளும் இருக்குது, வேலைக்கு போகிறான், பணம் சம்பாதிக்கிறான். ஆனால் இவன் மனசில் வெறுப்பு பொறாமை இருக்குது, இல்லை குடி முதலான கெட்ட பழக்கம் இருக்குது, மற்ற காமம் முதலானவையெல்லாம் பலமாக இருக்குன்னா அவனும் சுகமாக இல்லை. அவனை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளும் நல்ல உறவுகளாக இருந்தாலும் அது சுகமாக இருக்கிறது இல்லை, வீட்டில் ஒரே சண்டை சச்சரவாக இருக்கு. அப்போ என்னது, நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறது நம்முடைய விருப்பம். அந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பொருள் தேவை, அதை நம்ம சம்பாதிக்கிறோம். அந்த பொருள்கள் நல்ல விதமாக இருக்கணும், அது முக்கியமானது. அதையும் நல்லதாக பார்த்து வாங்குகிறோம். ஒன்றொன்றையும் நம்ம வாங்குகிற பொழுது நல்லதாக பார்த்து வாங்குகின்றோம். அது இருக்கிறதோட நம்மளுடைய உடம்பு நல்லதாக இருக்கணும். அதற்கு நல்ல என்னெல்லாம் தேவையோ நம்ம பார்த்து அதுலேயும் கவனம் செலுத்தணும். உடம்போட ஆரோக்கியத்திலையும் நம்ம அதற்குன்னு ஒரு நேரம் கொடுக்கறது, உடற்பயிற்சி, யோகாசனம், மற்ற நடைப்பயிற்சி அல்லது கட்டுப்பாடான உணவு, இதிலெல்லாம் கவனம் செலுத்தி உடம்பையும் ஆரோக்கியமாக வைத்திருந்தோம்னாக்கா இந்த பொருள்களை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம். அதற்கு மேலே நம்மளுடைய மனதை சரியானதாக, பக்குவமானதாக, நல்ல மனதாக வைத்து கொள்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த நல்ல மனது இல்லாமல் புறத்தில் எவ்வளவு இருந்தாலும், உடம்பு எப்படி இருந்தாலும், உறவுகள் எப்படி இருந்தாலும், பொருட்கள் எவ்வளவு இருந்தாலும் நம்மால் சுகமாக இருக்க முடியாது. இன்றைக்கு பார்த்தோம்னாக்கா மனிதன் தான் அதிகமாக துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறான். மனிதனுக்கு கீழாக இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் கூட அதற்கு ஏதோ சாப்பாடு கிடைக்கிது, தங்கிறதுக்கு ஏதோ மரக்கிளையோ எங்கேயோ தங்கி கொள்வது, நல்லா இருக்குது. மனிதனுக்கு இருக்கிற அளவுக்கு பெரிய நோய்கள் வேறு எந்த உயிரினத்துக்கும் கிடையாது. மனிதனுக்கு இருக்கிற அளவுக்கு பசி பட்டினி வேறு எந்த உயிரினத்துக்கும் கிடையாது. பகவான் எப்படியோ கொடுத்துட்றார். யார் பகவான் படைத்தவர் அவரே உணவையும் படைத்து வைத்திருக்கிறார். கண்டிப்பாக அதற்கான உணவு மற்ற எல்லாம் கொடுக்குறார். அது சந்தோஷமாக தான் இருக்குது. அறிவால சிறந்த மனிதன், பிறவிகளிலேயே உயர்ந்த பிறவி மனித பிறவி தான் இருக்கிற மனிதன், அறிவு சிறப்புடைய மனிதன், அவன் தான் அதிகமான துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார். இந்த வாழ்க்கையில் மனித பிறவியில் இருந்து மற்ற உயிர்கள் அனுபவிக்கிற இன்பத்தை விட நம்ம மிகுதியான இன்பத்தை அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்கணும்னு தான் நம்ம அறிவால் இத்தனை பொருள்களை சேர்த்து வைத்திருக்கிறோம், உற்பத்தி பண்ணி வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம சுகத்தை அனுபவிக்கிறோமான்னு யோசித்து பார்த்தா, ஆராய்ந்து பார்த்தோம்னா சுகத்தை விட துக்கத்தை தான் மனிதன் அதிகமாக அனுபவிக்கிறான். இப்போ அதற்கு காரணம் என்ன? அதனுடைய அடிப்படை பிரச்சனை என்ன? இந்த பொருள்களா, உலகமா அப்படின்னா இல்லை, மனசு தான் பிரச்சனை. ஏன்னா மனிதன்கிறதே மனதை அடிப்படையாக கொண்டு இயங்குறவன் தான் மனிதன். மற்ற எல்லா உயிரினங்களை விட மனிதனிடத்தில் மனது அதிகமாக நல்லா பரிணாமம் அடைந்திருக்கிறது. புத்தி மாதிரி மனதும் பரிணாமம் அடைந்திருக்கின்றது. அதை சரியாக அவன் வளர்த்து கொள்ளவில்லை என்றால், சரியாக பக்குவப்படுத்தவில்லை என்றால், சரியாக அதை ஒழுங்குபடுத்தவில்லை என்றால்,
சரியான பண்பாட்டை அதற்கு கொடுக்கவில்லை என்றால் வாழ்க்கை துன்பமாகத்தான் இருக்கும். அப்போ நம்முடைய லட்சியமான அந்த இன்பம்ங்கிறது எதனுடைய அடிப்படையில் இருக்குன்னா, பொருளோட அடிப்படையிலையோ உறவுகள் அடிப்படையில் அதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு தேவை இருக்குது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய மனசு நல்லா இருக்கணும். நம்மளுடைய மனது தூய்மையானதா, நல்ல விதமாக செயல்படக்கூடியதா, உலகத்தை நல்ல விதமாக புரிந்து கொள்ளக்கூடியதா, அன்பு நிறைந்ததா இருக்கணும், அருள் நிறைந்ததா நம்ம மனது இருக்கணும். அதுதான் நம்மளுடைய அடிப்படை. இன்பத்திற்கு அடிப்படை அதுதான். அதனால தான் நம்ம பெரியோர்கள் இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம்னு சொல்கிற பொழுது இன்பம் என்று அது லட்சியம். அந்த இன்பத்துக்கு உலகியல் தேவையா, பொருள் தேவை, அது லட்சியம். அதற்கு முன்னாடி தர்மங்கிறத சொல்லி வைத்திருக்கிறார்கள், அறம்ங்கிறத சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த அறம் இருந்தால் தான், அறம் இருக்கிற மனது தான் தூய்மையானதாக, அமைதியானதாக, நல்ல மனசாக இருக்கும். அதனால் அறம்ங்கிறதே நல்லது. இந்த நல்ல மனசு வரணும்னா அதற்கு அறம் தேவை. மனத்துக்கன் மாசிலனாதல் அனைத்தரன் ஆக்குல நீர பிறங்கிற. இப்போ எல்லா தர்மத்தோட நோக்கமும் மனசில் தூய்மை உடையவனாக ஆதல் என்பது தான். அப்புறம் அழுக்காறு அவாவைகுடி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம்னா. அறம்னா என்னென்ன, இந்த நாளும் எங்கே இல்லாமல் இருக்கோ அது அறம்னா. எந்த மனசில் இந்த நாளும் இல்லையோ, அல்லது எந்த ஒரு செயலில் இந்த நான்கும் இல்லாமல் இருக்கிறதோ அந்த செயல் தர்மமான செயல். அழுக்காறுங்கிறது பொறாமை, அவாங்கிறது ஆசை, வெகுளிங்கிறது கோபம், அப்புறம் அழுக்காறு அவாவிகுடி இன்னாச்சொல் கடுமையான வார்த்தை. இந்த நாளும் எங்கே இல்லையோ, நாளும் இல்லாதது தான் தர்மங்கிற. இப்போ இந்த நாளும் எங்கே இருக்குது, நம்ம மனசில் தான் இருக்குது. இந்த நாளும் நம்ம மனசில் இருக்கிற வரைக்கும் நாம் செய்கின்ற செயல் தர்மமானதாக இருக்காது. தர்மம் மாதிரி இருக்கும். அது தர்மம் மாதிரி இருக்குமே ஒழிய தர்மமானதாக இருக்காது. ஏன்னா இந்த நாளை இல்லாமல் இருக்கிறதா அறம்னு நான் சொல்லலை, தமிழ் மொழி சொல்லி கொடுத்துருக்கு. தமிழ் மொழி சொல்லி கொடுத்துருக்கு, திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அதனால் இந்த நாளுங்கிறது அடிப்படையான ஒன்று. இது இல்லாமல் எது செய்யப்படுதோ அது அறம். அப்புறம் பின்னாடி சொல்கிறார், அறத்தான் வருவதே இன்பம்னா. அப்போ நமக்கு இன்பம் வேண்டும்னா அறம் இருக்கணும். அறம்னா இந்த நாளும் இல்லாமல் இருக்கக்கூடிய மனது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த தூய்மையான மனது என்பது தான் உண்மையிலேயே நம்முடைய லட்சியம். நம்முடைய லட்சியம் இன்பம் என்று இருந்தாலும் அதை அடையிறதுக்கு சாதனமாக இருக்கிறது மனசு. அல்லது வேறு விதமாக சொன்னாக்கா, இந்த இன்பங்கள் நமக்கு பகவான் தேவையான அளவு, தேவைக்கு அதிகமாகவே நல்லாவே கொடுத்துருக்கிறார். எல்லாம் இன்பமயம்னு எல்லாத்தையும் இன்பமாக வைத்திருக்கிறார். நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் குறைவில்லாமல் பகவான் கொடுத்துருக்கிறார். அதை நாம் நல்ல விதமாக பயன்படுத்தி அதிலிருந்து இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதை அனுபவிக்கிறது எது, இந்த மனசு தான். இந்த மனசு தான் அனுபவிக்கின்றது. இப்போ மனசு சரியாக இருந்தால் இதில் இருந்து இன்பமானது கிடைக்கும். நல்ல பால் இருக்குது, பால் எவ்வளவோ நன்மை உடையது நமக்கு தெரியும். ஆனால் அந்த பால் எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அதுக்கேற்ற மாதிரி. பாலை தப்பான ஒரு பாத்திரத்தில் ஊற்றுனா, களிம்பு இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றுனா என்னாச்சு, பால் நல்லது தான், ஆனால் பாத்திரம் சரியில்லைன்னா அந்த பாலானது பயனற்றதாக ஆகிவிடுகிறது, கெட்டு போய் விடுகிறது, வீணானதாக ஆகிவிடுகிறது. இது மாதிரி உலகத்தை பகவான் அழகாக நல்லா படைத்து வைத்திருக்கிறார். ஆனால் அதிலிருந்து இன்பத்தை பெற வேண்டியது, இன்பத்தை அனுபவிக்க வேண்டியது நம்மளுடைய மனது. நம்மளுடைய மனசு ஒரு பக்குவம் இல்லாததாக தவறான பாத்திரமாக இருந்தால் இந்த உலகத்தில் இருந்து நாம் இன்பத்து பாலை அனுபவிக்க முடியாது. அதனால் நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய மனசை நல்லா பாத்திரமாக்கிறது தான். மனசில் இருக்கக்கூடிய இந்த அழுக்குகளை நீக்கிறது, போக்குறது தான் நாம் செய்ய வேண்டிய ஒன்று. இது ஒரு கோணம், இது ஒரு விஷயம். அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லா ஆன்மீக சாதனைகளும் சொல்லுது, பகவத்கீதை சொல்லுது. அதை படிப்படியாக நம்ம பார்க்கலாம். என்ன செய்யணும் அப்படிங்கிறது அங்கே தான் கர்மயோகம்ங்கிறது தொடக்கமாக ஆகின்றது. அதை பார்க்கலாம். இன்னொரு கோணத்தில் யோசித்து பார்த்தோம்னா, நாம் அனுபவிக்கக்கூடிய உலக இன்பம் இருக்குது, அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த இன்பம் எப்படி இருக்குது, ஏற்றத்தாழ்வோடு கூடியதாக இருக்குது. தாரதமியம் இருக்கிறதா இருக்குது. ஒரு இன்பம்
அப்புறம் என்னென்னா அந்த இன்பமே ஒரு விஷயத்தை நமக்கு ஏதோ ஒன்று ஆசைப்படுறோம், ஆசைப்பட்ட பொருள் கிடைத்த உடனே ஒரு சந்தோஷம் வருது, அதோட நமக்கு பரிபூர்ண திருப்தி நிறைவு வந்து விடுகிறதான்னா அதுதான் முழுமையான இன்பம் பேரின்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா சொல்ல முடியுமானா அந்த நேரத்தில் வேணால் அப்படி தோணலாம். அந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய தாகத்தினால அல்லது மோகத்தினால அமிர்தமாக நமக்கு தெரியலாம். நல்ல பசியில் இருக்கிறவனுக்கு கஞ்சியோ கூடோ கிடைச்சா கூட அது அமிர்தமாக தான் இருக்கும், அது அமிர்தமாகத்தான் இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அரை பசியில் இருக்கிறாருன்னா அவருக்கு கஞ்சி கூடெல்லாம் கட்டுப்படியாது. அவருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஐட்டம் இட்லி தோசை அந்த மாதிரி வேணும். அப்போ நம்ம அனுபவிக்கக்கூடிய சுகமே நமக்கு ஒரு ஒரு வரையறைக்குட்பட்டதாக இருக்குது. அதாவது அதற்கு மேலேன்னு சுகத்தில் உயர்வு இருக்கின்றது. அப்படி தானே? நமக்கு ஒரு சைக்கிள் ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது சைக்கிள் இருந்தால் சந்தோஷம்னு நினைச்சோம். சைக்கிள் வந்தோன்னா சந்தோஷம் முழுசாக வந்துடுச்சான்னு இல்லை. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வசதி வந்தால் சைக்கிளே எப்படியே மீச்சிட்டு போகிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கே, ஒரு டிவிஎஸ் 50 இருந்தால் நல்லா இருக்கும்னா டிவிஎஸ் 50 கிடைச்ச உடனே போதுமாச்சானா ஒரு பைக் இருந்தால் கியர் பைக் இருந்தால் நல்லா இருக்கும்னா இன்னும் கொஞ்சம் வசதி வந்தால் புல்லட்டு வாங்கணும்னா அப்புறம் இன்னும் வசதி வந்தால் என்னென்னா கார் இருந்தால் நல்லா இருக்கும். அதானே? ஒரு கார், ஒரு சின்ன கார், ஒரு நானோ கார் அளவுக்கு இருந்தால் மாருதி கார் அளவுக்கு இருந்தால் போதும்னா அப்புறம் இன்னும் வசதி வந்தால் இதுக்கு ஒன்றும் வசதியாக இல்லையே, ஒரு எஸ்யூவியாக இருந்தால் நல்லா இருக்கும்னா நினைக்கிறோம்ல. அப்போ என்னது, அதில் இருந்து நமக்கு ஒரு துக்கம் இருந்தது, ஒரு சுகம் வந்தது. ஆனால் அந்த சுகத்தில் மேலே மேலே இன்னும்னா இன்னும் நல்லா இன்னும் இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் இருந்தால் நல்லா இருக்கும்னு அதில் ஒரு முடிவில்லாத தன்மைங்கிறது இருக்குது. மேலே மேலே மேலேன்னு மேலே மேலே வளர்ந்து கொண்டே போகுது. நிறையா பொருள் கிடைக்க நமக்கு புண்ணியமும் இருந்து நல்லா உழைக்கவும் உடைந்து நல்லா பணமும் கிடைச்சதுன்னா என்னெல்லாம் இருக்கோ எல்லா பொருளையும் வாங்குகிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு முழுமையானது பூர்ணமானது அப்படின்னு சொல்லிவிட முடிகிறதா அப்படின்னாக்கா இல்லை. இங்கே இருக்கக்கூடிய சுகத்தை விட நம்ம நாட்டில் என்ன தான் பணம் சம்பாரிச்சு இருந்தாலும் அது அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இருக்குமான்னா அதனால் அங்கே என்ன இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. அதனால் அங்கே போனால் நல்லா இருக்குது, இன்னும் நிறையா பணம் சம்பாதிக்கலாம், அங்கே இருக்க இதெல்லாம் இன்னும் நிறையா அனுபவிக்கலான்னு தோணும். இன்னும் சாஸ்திரங்கள்லாம் படித்தா என்ன சொல்கிறது, தேவலோகம்னா அது இன்னும் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லி இங்கே இருக்கிறத விட இன்னும் வசதியாக இருக்கும். எல்லாமே அன்லிமிட்டட், எல்லாமே ஃப்ரீ அண்ட் அன்லிமிட்டட். அது வேறு சொல்லும், எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது, எல்லாமே அன்லிமிட்டடாக இருக்குது. ஆட்டம் பாட்டம் அப்புறம் சாப்பாடு எது வேணாலும் எவ்வளோ வேணாலும் அதுவும் இருக்குது. இப்போ இதில் அது உலகத்துக்கு உலகம் மாறுபாடு இருக்குது. இந்த உலகத்திலேயே நம்மளுடைய செல்வ நிலைக்கு ஏற்றாற் போல மாறுபாடு இருக்குது, உடல்நிலைக்கு ஏற்றாற் போல மாறுபாடு இருக்குது, நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை வசதிகளுக்கு தகுந்த மாதிரி மாறுபாடு இருக்குது, நாம் வசிக்கின்ற தேசத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபாடு இருக்குது, நம்ம வசிக்கின்ற காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபாடு இருக்குது. ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டி காலத்தில் என்னது ஃபேன் இதெல்லாம் கூட இல்லை, மிக்சி கிரைண்டர், அம்மிக்கல், ஆட்டுக்கல் அதெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க, கஷ்டப்பட்டு ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதனால் எந்த வசதியும் இல்லாமல் இதில் உடல் உழைப்பில் கஷ்டப்பட்டாங்க, ஆனால் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ நம்ம உடல் உழைப்பில் கஷ்டப்படலை, ஆனால் இதெல்லாம் உடல் உழைப்பு இல்லாததுனாலேயே பல விதங்களில் நோய்வாய்ப்பட்டு துன்பத்தில் இருக்கிறோம், அது வேறு. அப்போ இந்த சுகம், உலக சுகங்கிறது சுகம் இருக்குது, பகவான் சுகத்துக்கு நிறைய விஷயங்களை வைத்திருக்கிறார். ஆனால் இது எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா உலகமும் எல்லா காலத்திலும் எல்லோருக்கும் ஒரே போல இல்லை, மாறி மாறி இருக்கு. இப்போ நமக்கு இன்னும் சுகம்னு உலகத்தில் தேடிக்கொண்டே இருக்கிறோம், சுகம் வருது, கிடைக்குது, அனுபவிக்கிறோம். ஆனால் அதில் நமக்கு ஒரு முழுமையான நிறைவானது வரவில்லை. இப்போ முழுமையான நிறைவு, முழுமையான இன்பம், ஒரு குறைவில்லாத இன்பம், வரையறை இல்லாத இன்பம்ங்கிறது நம்மளுடைய ஒரு ஆழ்மனதின் தேடுதலாக இருக்கின்றது. ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக இதுக்கு மேலே வேறு வேணாம் அப்படிங்கிற ஒரு அமைதி வேணுங்கிறது நம்மளுடைய உள்ளார்ந்த விருப்பமாக இருக்கின்றது. ஒரு நிறைவான இன்பத்தை நம்ம விரும்புகிறோம். உலகத்திலிருந்து நமக்கு எவ்வளோ இன்பம் கிடைத்தாலும் அதில் ஒரு நிறைவு தருவது இல்லை, அது முழுமையான நிம்மதியை தருவது இல்லை. அதனால் ஒரு நிறைவான இன்பம், முழுமையான இன்பம், அதைத்தான் நாம் விரும்புகின்றோம். அப்போ இன்பம் நமக்கு வேண்டும், இன்பத்துக்கான விஷயம் இருக்குது, பகவானை கொடுத்துருக்கிறார், நல்ல உடம்பையும் கொடுத்துருக்கிறார். ஆனால்
நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, அனுபவிக்கிற அனுபவத்தில் பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் எங்கேயுமே நமக்கு ஒரு முழுமையான இன்பமானது, ஒரு நிறைவான இன்பமானது, போதும் என்ற முழு நிறைவானது நமக்கு கிடைக்கவில்லை. என்ன பண்ணுறது? அதனால் நமக்கு திருப்தி இல்லை. அப்படி இருக்கிறதுனால உலகத்தில் யாருக்குமே ஒரு திருப்தி, நிறைவு என்பது இல்லாமலே இருக்கின்றது. அப்போ நிறைவு, நாம் விரும்புகின்ற அந்த இன்பம், அந்த பேரின்பம். அதனால் உலக இன்பத்தில், அதனால தான் சாஸ்திரம் என்ன சொல்லிடுது? சிற்றின்பம்னு சொல்லிடுது. இன்பத்தை ரெண்டாக பிரித்து இன்பம் வீடுன்னு சொல்லியிருக்கு. இந்த இன்பம்ங்கிறது உலக இன்பம், அது சிற்றின்பம், வரையறைக்குட்பட்ட இன்பம். அடுத்து வீடுன்னு சொல்லி இருக்கிறது பேரின்பம், அது முழுமையான இன்பம், வரையறை இல்லாத இன்பம். உண்மையிலேயே நாம் விரும்புகிறது அதுதான். நம்ம உண்மையிலேயே விரும்புகிறது பேரின்பம் தான். ஆனால் எடுத்த உடனே நேராக பேரின்பத்துக்கு போயிட முடியுமா? போக முடியாது. சிற்றின்பமாக கொஞ்சம் கொஞ்சம் அனுபவத்தெல்லாம் பார்த்து இதெல்லாம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அதனுடைய நிறை குறைகள்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு மேலே ஒரு வைராக்கியம் வந்து, அதற்கு மேலே ஒரு கசப்பு வந்து, போதும் வேண்டாம், எனக்கு இதுக்கு மேலே நான் போக விரும்புகிறேன், ஒரு முழுமையை விரும்புகிறேங்கிற நிலை வர்ற பொழுது தான் பேரின்பம்ங்கிறது நமக்கு அதில் ஆசையானது வருகின்றது. பேரின்பத்தை அடைய வேண்டும், ஒரு முழுமையான நிறைவை, நிம்மதியை அடைய வேண்டுங்கிற அந்த ஒரு தாகமானது வருகின்றது. எவ்வளவோ உலகத்தை பார்த்தாச்சு, கேட்டாச்சு, அனுபவிச்சாச்சுன்னா, பார்த்ததையே பார்த்து, கேட்டதையே கேட்டு, சாப்பிட்டதையே சாப்பிட்டு, அது ஒரு பிறவியில் இல்லை, பல பிறவிகளாக பல பிறவிகளாக அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். திரும்ப திரும்ப பண்ண எல்லாம் ரிப்பீட்டு தான். அதனால் திரும்ப திரும்ப பிறந்து வளர்ந்து சாப்பிட, தூங்க, அனுபவிக்க, இப்படியே தான் போய்கொண்டு இருக்கு. எதுலேயும் நமக்கு நிறைவு என்பது வரவில்லை. ஏன் வரவில்லைன்னா, இந்த உலகமே நிறைவானது இல்லை. அதிலேயே ஒரு குறைத்தன்மை, நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய பொருள்கள், நம்ம புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள், இந்த உறவுகள், அதுவே ஒரு வரையறைக்குட்பட்டதாக இருக்கின்றது. நாம் எந்த ஒரு பொருளை சுகத்துக்காக தேடுகிறோமோ, சேர்க்கிறோமோ, அந்த பொருளே வரையறைக்குட்பட்டதாக இருக்குது. இப்போ அதில் வரையறை இருக்கிற பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகமும் வரையறைக்குட்பட்டதாகத்தானே இருக்கும். அது எப்படி? அதில் குறைவுடைய ஒரு பொருளிலிருந்து ஒரு நிறைவான இன்பமானது எப்படி வர முடியும்? அதுக்கே பிரச்சனை இருக்குது. அதுக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்குன்னா, அப்படி இருக்கிற பொழுது அது நமக்கு எப்படி ஒரு முழுமையான நிறைவை தரும்? அதனால் நம்ம வாங்குகிற டிவியாக இருக்கலாம், காராக இருக்கலாம், எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நல்ல விதமாக போகுது, அப்புறம் பிரச்சனை வருகின்றது. உறவுகளும் அப்படித்தான், ஆரம்ப நிலைகளில் நல்ல விதமாக போகுது, அப்புறம் அதற்குன்னு சொந்த விருப்பு வெறுப்புகள் இருக்குது, அதில் இருந்து பிரச்சனையானது வருகின்றது பார்க்கிறோம். இப்போ இந்த உலகத்தினுடைய தன்மை, மனிதர்களாக இருக்கலாம், மற்ற பொருட்களாக இருக்கலாம், அதுவே ஒரு வரையறைக்குட்பட்டது. கால வரையறை இருக்குது, அதற்குன்னு பல இட வரையறை இருக்குது, பல விதங்களில் அது லிமிட்டடாக இருக்குது. அதனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகமும் லிமிட்டட் தான். அது நமக்கு புரியணும். அனுபவத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு புரியணும். நாம் விரும்புகின்ற முழுமையான நிறைவு, முழுமையான இன்பம், பேரின்பமானது எந்த உலக பொருள்களிலிருந்தும் நமக்கு கிடைக்காது, கிடைக்க முடியாது. இந்த லோகத்தில் மட்டுமில்லை, எந்த லோகத்துக்கு போனாலும் அது கிடைக்காதுங்கிறது புராண இதிகாசங்களை பார்த்தா தெரியுது. இந்திரனுக்கே 1000 பிரச்சனை, அவனுக்கே 1000 பிரச்சனை இருக்குது. அங்கேருந்து அங்கங்கே தப்பிச்சு ஓடி போகிறான் பார்க்கிறோம். எந்த லோகத்துக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் அது இருக்குது. அப்போ நம்முடைய கேள்வி என்ன? இந்த நாம் விரும்புகின்ற முழுமையான இன்பம், முழுமையான நிறைவு எங்கிருந்து கிடைக்கும்? எதிலிருந்து கிடைக்கும்? அப்படி ஒரு முழுமையான நிறைவு, முழுமையான இன்பம், பேரின்பம் இருக்கின்றது என்றால் அதை கொடுக்கின்ற அந்த பொருளும் முழுமையானதாக, நிறைவானதாக, பேரின்பமே வடிவானதாக இருக்க வேண்டும். அப்போ தான் அதிலிருந்து நமக்கு கிடைக்க முடியும். அது வரையறை இல்லாத ஒரு பொருள் தான் நமக்கு வரையறை இல்லாத இன்பத்தை கொடுக்க முடியும். பூர்ணமான, குறையில்லாத ஒரு பொருள் தான், நிறைவான ஒரு பொருள் தான் நமக்கு நிறைவான ஒரு இன்பத்தை கொடுக்க முடியும். அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வாழ்க்கை அனுபவத்தில் பார்த்து புரிந்து கொண்டு ஆராய்ந்து பார்த்தா அது எது என்று கேட்டால், அப்படி ஏதாவது ஒன்று இருக்கான்னா, ஒரு முழுமையான பொருள், குறைவில்லாத ஒரு பொருள், வரையறை இல்லாத பூர்ணமான ஒரு பொருள் உலகத்தில் எங்கேயாவது இருக்கா, ஏதாவது இருக்கா என்று கேட்கின்ற பொழுது அங்கே தான் சாஸ்திரம் சொல்லுது, நம்முடைய மதம் நமக்கு சொல்லித்தருது. நம்முடைய மதம் நமக்கு சொல்லித்தருது என்ன? அது கடவுள்.
கோதிலா குறைவிலா நிறைவே கோதிலா அமுதேனா பாடி வச்சிருக்காங்கல்ல அரியார்கள். அதனால் குறைவிலா நிறைவு யார்? இறைவன் தான். இறைவன் தான் குறைவில்லாத நிறைவாக பூர்ணமான வஸ்துவாக இறைவன் தான் இருக்கின்றார். அமிர்தமாக அவர்தான் இருக்கிறார். வரையறை இல்லாத பூர்ணமான ஒரு பொருளாக அவர்தான் இருக்கிறார். ஆனந்தமே வடிவானவராக அவர்தான் இருக்கிறார். அப்படி என்றால் நாம் அந்த இறைவனை எப்பொழுது அடைகின்றோமோ அப்பொழுதுதான் நாம் விரும்புகின்ற முழுமையான நிறைவை பேரின்பத்தை அடைய முடியும். அப்படி அடையிறது தான் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு, உலக இன்பத்திலிருந்து இறை இன்பத்திற்கு, அந்த இறைவனை ஒரு ஜீவன் எப்பொழுது அடைகின்றானோ அப்பொழுது அவன் முழுமையான நிறைவை, முழுமையான இன்பத்தை, ஒப்பு உயர்வற்ற ஆனந்தத்தை அடைகின்றான். அப்பொழுது மட்டுமே அடைய முடியும். வேறு எதில் அடையும்? எந்த காலத்திலையும் அடைய முடியாது, எந்த பிறவியிலையும் அடைய முடியாது. அப்பொழுது மட்டுமே ஒருவன் அடைய முடியும். சரி, அப்போ அந்த இறைவனை அடையிறதுக்கு என்ன பண்ணுறது? அடுத்த கேள்வி அதானே. எது அடைய வேண்டியதுங்கிறது நமக்கு தெளிவாயிட்டா அதை அடையிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த இறைவர் எங்கே இருக்கார்னு தெரிஞ்சுக்கணும். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால் அதற்கு சாஸ்திரம் என்ன சொல்லுது? அங்குங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைகின்ற பொருள்னா. அதனால் அவர் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி எங்கும் இருக்கிறார்னா, எங்கும் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னா நம்ம மதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. மற்ற மதங்களில் வேறு மாதிரி இருக்கலாம். அவர் ஏதோ ஒரு லோகத்தில் இருக்கிறார், அங்கே இருக்கிறார், அங்கே மட்டுமே இருக்கிறார், நீ இங்கேருந்து அங்கே போனால் மட்டும்தான் அதை அடைய முடியுங்கிறது மற்ற மதங்கள் சொல்லலாம். ஆனால் நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு என்ன சொல்லுது? அவர் எங்கும் அங்கேயும் இருக்கிறார். அவருக்குன்னு கைலாசம்னு ஒரு இடம் வைத்துக்கொண்டு அங்கேயும் இருக்கிறார், வைகுண்டம்னு ஒரு இடம் வைத்துக்கொண்டு அங்கும் இருக்கிறார். ஆனால் அங்கே மட்டும்தான் இருக்கிறாரானா அவர் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அப்போ சர்வ வியாபகமாக இருக்கின்றார். எல்லா ஜீவர்களுடைய உடலிலும் ஆத்மாவாக இருக்கின்றார். எல்லா ஜீவர்களுக்கும் ஆதாரமாக அவர் இருக்கின்றார். எல்லாவற்றும் ஆத்மாவாக, ஜடப்பொருளுக்கும் சரி உயிருள்ள ஜீவர்களுக்கும் சரி ஆத்மாவாக அவரே இருக்கின்றார். அப்படி என்றால் நான் அடைய விரும்புகிறது அந்த கடவுள், பூர்ணமான கடவுள். அந்த கடவுள் எங்கே இருக்கிறார்? வைகுண்டத்திலேயா கைலாசத்திலேயானா? அங்கேயும் இருக்கிறார். அவர் எங்கும் இருக்கிறார். எனக்குள்ள மனசாட்சியாக இருக்கின்றார். எனக்குள்ளே இருக்கிறார், வளர்மிசை ஏகினான்னா. அதனால் நம்மளுடைய இதயமாகிய தாமரையில் சிதாகாசமாக அங்கே இருக்கிறார். தகராகாசம்னு உபனிஷத் சொல்லுது. அதனால் தகராகாசத்தில் ஆத்மாவாக அவர் இருக்கின்றார். ஹிருதய ஆகாசத்தில் இருக்கிறார். ஹிருதய ஆகாசத்துக்குள்ள அவர் ஆத்மாவாக, பிரம்மமாக, பரம்பொருளாக அவர் இருக்கின்றார்னு உபனிஷத் சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுகின்றது. அப்போ முடிவு என்னாச்சு? நாம் அடைய விரும்புகிற அந்த இறைவன் அவர்தான் பூர்ணமானவர். அவரை நான் அடைகின்ற பொழுதுதான் முழுமையான இன்பத்தை நான் பெற முடியும், ஒரு நிறைவான இன்பத்தை, பேரின்பத்தை பெற முடியும். அவரை அடையிறதுக்கு நான் எங்கே போகிறதுன்னா, எங்கே போவது, அவரை எங்கே பார்ப்பதுன்னா சாஸ்திரம் எங்கே சொல்லுது? சர்வ வியாபகமாக இருக்கிறார்னா நீ எங்கேயும் போவேன்னா அவர் உனக்குள்ளே இருக்கிறார். உனக்குள்ளே அவர் ஆத்மாவாக இருக்கின்றார். அதனால் அவரை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. அவர் இல்லைன்னா நீ எங்கேயும், நீயே இல்லை. அவர் இல்லைன்னா நீயே இல்லை. அவர் இருக்கிறதுனால தான் நீ இருக்கிறார். அவர் தான் உன்னை தாங்கி கொண்டு இருக்கிறார். உனக்குள்ள ஜீவனாக, உயிராக, ஆத்மாவாக அவரே இருக்கின்றார். இருக்காரே எனக்கு ஏன் தெரியலேன்னு இருக்கிறார்னா ஏற்கனவே இருக்கு. எதை நான் அடைய விரும்புகிறேனோ அது ஏற்கனவே என்னுடைய சொரூபமாகவே இருக்கிறது. உபனிஷத் அப்படிதான் சொல்லுது. எதை நீ அடைய விரும்புகிறாயோ அது உனக்குள் ஆத்மாவாக இருக்கின்றது. எந்த ஒரு பூர்ணத்துவத்தை நீ அடைய விரும்புகின்றாயோ அந்த பூர்ணத்துவம் உனக்குள்ளேயே இங்கேயே இருக்கிறது. பூர்ணமதக பூர்ணமிதம்னா அது பூர்ணமானது. அதிலிருந்து தோன்றிய அனைத்தும் பூர்ணமானது. அப்போ நாம் விரும்புகின்ற அந்த பூர்ணத்துவம் எங்கே இருக்குது? நமக்குள்ளேயே இருக்குது. அந்த பூர்ணானந்தம் எங்கே இருக்குது? நமக்குள்ளேயே இருக்கின்றது. இருக்குன்னா நமக்கு தெரியணும்ல. எங்கேயோ தொலை தூரத்தில் இருக்குன்னா தெரியாது, இங்கேயே இருக்குது, கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது. ஆனால் தெரியவில்லை. ஏன் தெரியவில்லைன்னா நம்ம பழைய கதைக்கு வரணும், முதல்ல ஆரம்பித்ததுக்கு வரணும். நம்ம
அழுக்கான பாத்திரமாக இருக்கும். களிம்பேறிய பாத்திரமாக நம்மளுடைய மனசு இருக்கிறதுனால, தூசி படிந்த கண்ணாடியாக நம்முடைய மனது இருக்கிறதுனால நம்முடைய முகம் அது தெரியவில்லை. நம்மளுடைய முகம் கண்ணாடிக்கு முன்னாடி நாம் நிற்கலாம், நமக்கு முன்னாடி கண்ணாடி இருக்கலாம். ஆனால் அதில் நம்முடைய முகம் தெரியணும்னா அந்த கண்ணாடி தூய்மையானதாக இருக்க வேண்டும். நம்ம மனசுங்கிற கண்ணாடி அழுக்கடைந்து இருக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் அது நமக்கு தெரியவில்லை. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன என்றால் இந்த மனசை தூய்மைப்படுத்துறது. அதனால் முதல்ல ஒரு கோணத்தில் சொன்னேன், எல்லாம் இருந்தாலும் நம்ம மனசு தூய்மையாக இல்லைன்னா நம்மளால் இன்பமாக இருக்க முடியாது. அந்த இன்பத்திலையும் பேரின்பம் நமக்கு வேண்டும் என்றால் அதற்கு நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்துறது தான். நம்ம உலக இன்பத்துக்கும் ரெண்டு விதமாக கடைசியில்னா உலக இன்பத்தை நம்ம நல்ல விதமாக அனுபவிக்கிறதுக்கு நம்மளுடைய மனசு தூய்மையாக இருக்கணும். பேரின்பத்தை அனுபவிக்கணும்னாலும் நம்மளுடைய மனது அதற்கு தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த தூய்மையான மனதை பெறுவதற்கு நான் என்ன பண்ணுறது? ஏதாவது மந்திர தந்திரம் ஏதாவது இருக்கா? ஏதாவது சாமியார் வந்திருக்கீங்களே, ஏதாவது விபூதி கொடுத்தா சரியாயிருமான்னு சாமியார்கிட்ட தானே எதிர்பார்க்குறாங்க. சாமியார்னால் ஏதோ மந்திரிச்சு தாயத்து கொடுக்கணும், இல்லை விபூதி கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஜாதகம் ஜோசியம் பார்த்து சொல்லணும், பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா, அதாகுமா இதாகுமா. சாமியார்னா அதான் சரி. நமக்கு அதெல்லாம் தெரியாதுண்ணா. என்ன சாமியார்னா என்ன சாமியார்? நீங்கள் இதெல்லாம் தெரியலன்னா என்ன சாமியார்னா? அதனால் எனக்கு என்ன தெரியும் அவ்வளோதான், வேறு எதுவும் தெரியாது. அதனால் நமக்கு இந்த தூய்மையான மனசு வர்றதுக்கு வேறு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது, வேறு எந்த விபூதி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது கொஞ்சம் வேலை செய்யும், ஆனால் அது நிரந்தரமாக வேலை செய்யாது. நிரந்தரமாக தூய்மையாக மனது இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு தொடக்கம்தான் கர்மயோகம். மனசை படிப்படியாக எடுத்த உடனே மொத்தமாக தூய்மைப்படுத்திட முடியாது. ஏன்னா அவ்வளவு அழுக்க நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோம், பல பிறவிகளாக சேர்த்து வைத்திருக்கிறோம். அனாதி அஜ்ஞானம் தான். ஆனால் அஜ்ஞானம் அனாதியாக இருக்குது. அதனால் அஜ்ஞான காரியமான காமப்புரோதாதிகளும் அனாதியாக நம்மளுடைய மனசில் இருக்குது, வாசனைகளாக இருக்குது. அதனால் எடுத்த உடனே அதை நம்ம ஒரே நாளில் தூய்மைப்படுத்தி விட முடியாது. அந்த தூய்மையை படிப்படியாக பல நிலைகளில் செய்ய வேண்டும். அதற்கு முதல் நிலை கர்மயோகம். அந்த கர்மயோகம்னா என்னங்கிறது தான் பகவத்கீதையில் பகவான் 3வது அத்தியாயத்தில் சொல்கிறார். அதனுடைய சாரத்தை நம்ம நாளை மறுநாள் எவ்வளவு முடியுமோ சாரம் தான் பார்க்க போகிறோம். அதனால் ஒரு 43 ஸ்லோகம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்த்து அர்த்தம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. ஆனால் கர்மயோகத்தில் பகவான் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத அதனுடைய சாரத்தை நம்ம அடுத்த நாளை மறுநாள் 2 நாட்களில் நம்மால் முடிந்த அளவில் அதை பார்க்கலாம். அறிவோம். ஓம் ஈஸ்வரோ குருராஜ்நேதி புத்திபேத விவாகினே யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.